ஒரு சொல்லுதான, ஆண்ட பரம்பரை அடிமையாவதா, வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, மான தமிழினம் மண்டியிடுவதா, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். சொல்லுவான் விடுதலை புலியில் ஆதரிச்சா பணம் வரும்ட்டு சொல்ல. ஆமா வருது, எங்களுக்கு வருது, பெட்டி பெட்டியா வருது, நீங்கள் ஆதரிச்சு பேசுங்க, உங்களுக்கும் வரும். கேஸ் வருதா, கேஸ் வருதான்னு பார்ப்போம். சொல்லுவான், உன்னை ஊனப்படுத்துவான், குற்றப்படுத்துவான். காவிரி நதிநீர் நமக்கு ஒரு பிரச்சனை, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைங்கிறது ஒரு பிரச்சனை, கச்சத்தீவு மீட்புங்கிறது ஒரு பிரச்சனை, நிலம் பறிபோகிறது, வளம் பறிபோகிறது ஒரு பிரச்சனை. ஆனால் ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, தேச விடுதலை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது பிரச்சனை கிடையாது. ஈழம் என்பது எங்களின் உயிர் மூச்சு. தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ந்தால் எங்க ஆளு அங்கீகரிக்கப்படாத நாடுகளில் போய் ஓட்டப்பந்தயத்தில் வென்றுட்டு வந்து அவன் கொடியை பிடிச்சிட்டு ஓடினான். அது மாதிரி உன் மொழியிலேயே பணம் அச்சிடப்படும், உன் மொழியிலேயே சட்டம் படிப்ப, மருத்துவம் படிப்ப, எல்லாம் வந்துடும். அந்த பெருமை, அந்த திமிரு நமக்கு இருக்கணும். தமிழண்டா அப்படின்னு இருக்கணும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. சமரசம்ங்கிறது கிடையாது, சமரசம் கிடையாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் எதிலையும் சமரசம் இல்லாத உறுதி. அதான் தலைவர் நமக்கு கத்துக் கொடுத்தது. தனியா நின்று என்ன பண்ணுவார்? தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம். தமிழர் நிலத்திலே மிகப்பெரிய அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இயக்கங்களோடு அல்ல, இன மக்களோடு இணைந்து கூட்டணி. இனிப்பு எங்க இருக்குதோ அங்க ஈயும் எறும்பும் வரும். உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். வந்திருக்கிறார்கள். கூடி இருக்கிறவங்க மட்டும் பேச்ச கேட்டிருக்கான்னு நினைக்காத. உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு தமிழரும் கேட்டிருக்கான். நாய் நரியெல்லாம் நிறைய நாயை கூட்டிட்டு நிறைய கூட்டிட்டு போனா, புலி தனியா போய் வேட்டையானா தான் பெருமை. 31 லட்சம் பேர் நம்பியிருக்காங்க. அதை 61 லட்சம் ஆக்க முடியாதா? அதை 1,20,00,000 லட்சம் ஆக்க முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரிங்கிறான் நெப்போலியன். ஒரு தாய் பிள்ளைகள் ஓர் இனத்தின் மக்கள் என்றாலும் தலைவர் வாழ்ந்த நிலம் களம் வேறு, நாம் நிற்கிற நிலம் களம் வேறு. அது இராணுவ அரசியல், இது மக்கள் அரசியல். அங்கே அழித்து ஒழித்தவன் ஆயுதத்தை வச்சு, இங்கே அடக்கி ஒழிக்க அடிக்கிறவன் நம்மள்ட்ட இருந்து அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை வைத்து. அப்ப நீ தூக்க வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. இது மக்கள் ஜனநாயக புரட்சி. அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். இவ்வளவு பேர் உயிரீகம் செய்தது, பல லட்சக்கணக்கில் மக்கள், பொதுமக்கள் போரில் சிக்குண்டு உயிர் நீத்தது, இதெல்லாம் வீணா போவதற்கு நாம் விடலாமா? ஒரு சொல்லுதான, ஆண்ட பரம்பரை அடிமையாவதா, வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, மான தமிழினம் மண்டியிடுவதா? 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம், மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனம் தோற்று வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இல்லை இல்லை, மீண்டும் மீண்டும் எழுந்து வென்றது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு விட்டுட்டு போயிட முடியாது. சொல்லுவான் விடுதலை புலியில் ஆதரிச்சா பணம் வரும்ட்டு சொல்ல. ஆமா வருது, எங்களுக்கு வருது, பெட்டி பெட்டியா வருது, நீங்கள் ஆதரிச்சு பேசுங்க, உங்களுக்கும் வரும். கேஸ் வருதா, கேஸ் வருதான்னு பார்ப்போம். சொல்லுவான், உன்னை ஊனப்படுத்துவான், குற்றப்படுத்துவான், உன் உணர்வை ஊனப்படுத்துவான், அப்படி அசிங்கப்படுத்துவான், அப்படி கூனி குறுகிற மாதிரி பேசுவான். சொல்லுவான்ல, என்ன தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா என்ன ஆகுது, என்ன தமிழன் இப்படியே பேசிட்டு இருப்பான். நீ இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவேன்னு சொல்ல, அதெல்லாம் விட, எந்த காதலையும் வாங்காத, இலக்கை தீர்மானித்துரு, அதிலே குறியாரு. அதுதான் விவேகானந்தர் சொல்றாரு. ஒரு இலக்கை தீர்மானித்து கொண்டு அதை வெற்றி அடைகிற வரை அதிலே செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. பிரபாகரனை பேசுறது, மாவீரர்களை பேசுறதுலாம் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து காசு வரும் அப்படின்னா இல்லை, ஒன்றும் வராது. இது ஒரு கனவு. ஈழம் என்பது ஒரு 3 எழுத்து வார்த்தை இல்லை என் உடன் பிறந்தார்களே, அது தேசிய இனத்தின் தேச கனவு. காவிரி நதிநீர் நமக்கு ஒரு பிரச்சனை, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைங்கிறது ஒரு பிரச்சனை, கச்சத்தீவு மீட்புங்கிறது ஒரு பிரச்சனை, நிலம் பறிபோகிறது, வளம் பறிபோகிறது ஒரு பிரச்சனை. ஆனால் ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை என்பதை, தேச விடுதலை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது பிரச்சனை கிடையாது. ஈழம் என்பது எங்களின் உயிர் மூச்சு. அதே எப்படி 10,000 பேர் அந்த நிலத்திற்காக உயிரை கொடுத்துருக்காங்கன்னா விட்டுட்டு போயிட முடியுமா என்ன? அது யாருக்கான நாடு? போராடி உயிர் நீத்த வீரர்களுக்கு மட்டுமா, இல்லை ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமா? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான தேசம். தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ந்தால் எங்க ஆளு அங்கீகரிக்கப்படாத நாடுகளில் போய் ஓட்டப்பந்தயத்தில் வென்றுட்டு வந்து அவன் கொடியை பிடிச்சிட்டு ஓடினான், விளையாடிட்டு வந்து வெற்றி இல்லை. அப்போ இதே கொடி, தேசிய கொடியேறுது கொடியேறுதுன்னு பாட்டை போட்டு ஓடினான். அது மாதிரி உன் மொழியிலேயே பணம் அச்சிடப்படும், உன் மொழியிலேயே சட்டம் படிப்ப, மருத்துவம் படிப்ப, எல்லாம் வந்துடும். ஆசிய போட்டியில், ஒலிம்பிக் போட்டியிலே நம் பிள்ளைகள் பதக்கம் என்று வருகிற போது, வெற்றி மேடையில் ஏறுகிற போது தேசிய கீதம் பாடப்படும் உன் தாய்மொழியிலேயே. உலக அரங்கில் உன் தாய்மொழியிலேயே தேசிய கீதம் பாடப்படும். அந்த பெருமை, அந்த நிமிர்வு, அந்த திமிரு நமக்கு இருக்கணும். தமிழண்டா அப்படின்னு இருக்கணும். இதனால எதை பத்தியும் கவலைப்படாத. சமரசம்ங்கிறது கிடையாது, சமரசம் கிடையாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் எதிலையும் சமரசம் இல்லாத உறுதி.
அதான் தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. தனியா நின்று என்ன பண்ணுவேன் அப்படின்னு, தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம். தமிழர் நிலத்திலே மிகப்பெரிய அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இயக்கங்களோடு அல்ல, இன மக்களோடு இணைந்து கூட்டணி, தலைவர்களோடு இணைந்து அல்ல, தன்மானமிக்க தமிழர்களோடு இணைந்து கூட்டணி. இனிப்பு எங்க இருக்குதோ அங்க ஈயும் எறும்பும் வரும், உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள், வந்திருக்கிறார்கள். இங்க கூடியிருக்கிறவன் மட்டும் பேச்ச கேட்டிருக்கான்னு நினைக்காத, உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு தமிழனும் கேட்டிருக்கான். ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்குதுங்கிறாங்க. அது மாதிரி இப்போ நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்படுது. அதனால துணிந்துருங்க, நம்மளால் வெல்ல முடியும், வெல்ல முடியாது, அது முடியாது, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காத. நாய் நரியெல்லாம் நிறைய நாயை கூட்டிகிட்டு போனால் புலி தனியாக போய் வேட்டையானா தான் பெருமை. 31 லட்சம் பேர் நம்பியிருக்காங்க, அதை 61 லட்சம் ஆக்க முடியாதா? அதை 1,20,00,000 ஆக்க முடியாதா? முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரிங்கிறான் நெப்போலியன். போடா, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எவராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது எவராலும் முடியாது. சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். சோம்பேறி பேருக்கு தலையில் இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும், எங்களால் முடியும். வெள்ளம் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கட்சி வச்சிருக்கேன். சொந்த மண்ணில் அக்கா தங்கச்சியும் பெரியம்மா சின்னம்மா சித்தப்பன் பெரிய பண்ற கட்சி வச்சு நடத்துறேன். இன்னைக்கு தோக்கடிச்சா நாளைக்கு வெள்ள வைப்பான், அவ்வளோதானே. எத்தனை நாளைக்கு நீ தோக்கடிச்சிட முடியும்? ஒரு நாள் பாவம் பார்த்து பரிதாபப்பட்டாவது ஒரு ஓட்டை போட்டுருவான்ல. ரொம்ப நாளா பேசிட்டுக்கான். காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். அவன் நீராற்றில் நீஞ்சியவன் அல்ல, நெருப்பாற்றில் நீஞ்சவன், அதுவும் நீரின் ஓட்டத்தில் அல்ல, எதிர்த்து நீஞ்சியவன். அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். நின்று நில்லுங்க, உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் இருக்க வேண்டியதில்லை. நாம் செய்து கொண்டிருப்பது தமிழ் தேசியத்திற்கான அரசியல். தமிழ் தேசியத்திற்கான அரசியலை வென்று தமிழ் தேசியத்திற்கான அதிகாரத்தை நிறுவனம். அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு தமிழர் தேச விடுதலைக்கான அரசியலை செய்யணும். புரியுதா? போட்டு குழப்பிக்கிற கூடாது. என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள், என்னை பார்க்கிறவர்களாம் உன்னை தான் நம்பி நிற்கிறோம் என்று சொல்லும் போது உள்ளம் கூசும். நான் உங்களையெல்லாம் நம்பி தான் நிற்கிறேன். என்னை நம்பி நிற்கிறது நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்துதான். தனிமரம் தோப்பாகாது, உண்மைதான். தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் உண்மைதான். நீங்கள் ஒரு கட்சியில் தொண்டர்கள் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இனத்தின் விடுதலைக்கு போராட வந்த புரட்சிவாதிகள், தலைவர்கள் என்கிறதை கவனத்தில் வச்சுக்கணும். நான் உங்கள் தலைவன் அல்ல. இந்த மண்ணின் விடுதலைக்கு அரசியல் செய்ய எண்ணற்ற தலைவர்களை உருவாக்க வந்த முதன்மை தொண்டர், என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனின் தம்பி. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் களப்பணியாற்ற வேண்டும். நம்முடைய மாவீரர்களின் ஈகத்தை போற்றுகிற இந்நாளில் அவர்கள் எந்த புனித கனவிற்காக நோக்கத்திற்காக இன்னுயிரை தந்தார்களோ அதை நிறைவேற்றும் வரை, ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்களே, உன்னால் முடிந்தவரை போராடு. இல்லை, நீ நினைத்தது முடியும் வரை போராடு. முயற்சி என்னை கைவிட்டது உண்டு, ஆனால் ஒருபோதும் நான் முயற்சி செய்வதை கைவிட்டதில்லைங்கிறார். இதய துடிப்பு நின்று விட்டவன் அல்ல இறந்தவை, நின்று விட்டவன் மட்டும் இறந்தவன் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, லட்சிய துடிப்பு இல்லாதவனும் இறந்து விட்டவன் தான். உயர்ந்த லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள், அதை வரித்துக் கொள்ளுங்கள், அதுவே நீங்களாக மாறி நில்லுங்கள், அதன் வழியே நடந்து வெல்லுங்கள். அதுதான் இன்றைய தமிழ் தேசிய மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கு. திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், எதிரி ஒழிக என்று பேசாதே, நீ வாழ்க என்று பேசு. திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வெல்க, தமிழ் தேசியம் வளர்க, தமிழ் தேசியம் வாழ்க. அதற்கு செலவு பண்ணுகிற, அதற்கு எழுதுகிற எழுத்தை, அதற்கு பேசுகிற வார்த்தைகளை தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழர் ஒற்றுமை ஓங்குக, தமிழ் தேசிய அரசியல் வெல்க, இதை பேசிட்டு போ. எதுக்கு தெண்டமா போட்டு நேரத்தை பின்னிச்சுட்டு இருக்க? அருமை பிள்ளைகளே, நமது மாவீரர்கள் சிந்திய குருதி ஈழம் மீட்பது உறுதி. இதில் எந்த ஐயமும் வேண்டாம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தாயக கனவோடு வீரச்சாவை தழுவிக்கொண்ட நமது மாவீரர்களுக்கு
பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நமது மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கம். நாம் தமிழர்.